ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2025ல இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன மிஸ்ஸிங் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான வெப் சீரிஸ் கொண்டு வந்திருக்கேன். மொத்தமாவே 5 எபிசோடு முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டா போட ட்ரை பண்றேன். இந்த வெப் சீரிஸ் உடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம ஹீரோயின் ஒரு போலீஸா இருப்பாங்க. ஹீரோயினுடைய அப்பாவும் போலீஸா இருப்பாரு. ஆனா 11 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினுடைய அப்பாவை ஒருத்தன் கொலை பண்றான். அவன் இப்போ சாக போறான். சாக போறதுக்கு முன்னாடி போயிட்டு அவனை ஹீரோயின் மீட் பண்ணும்போது, நான் வந்துட்டு உங்க அப்பாவை கொலை பண்ணல, வேற யாரோ கொலை பண்ணிட்டு என்ன ஒத்துக்க சொன்னாங்க, நானும் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இறந்து போறான். அப்படின்னா எங்க அப்பாவை கொலை பண்ணது யாரு, எதுக்காக அந்த நல்ல மனுஷனை கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறியா இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணா பல ட்விஸ்ட், பல மர்மங்கள் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. இது மட்டும் கதையா காமிக்க மாட்டாங்க, சைட்ல வேற ஒரு கதையும் காமிப்பாங்க. மொத்தமா சேர்த்து என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுங்க. இந்த சீரீஸ் உடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒருத்தரை காமிக்கிறாங்க. அவர் யாரையோ பார்த்து பயந்து குதிரையில தப்பிச்சு போக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ கீழே விழுகிறாரு. இவருடைய இமேஜினேஷன்ல ஒரு பொண்ணை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தெரியுது. இங்கதான் இந்த சீரீஸ் உடைய பேரையே போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. அடுத்து நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு பையன் கூட உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க வீடியோ கால் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நிமிஷம் இங்கேயே வெயிட் பண்ணு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா போயிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதே டைம்ல கிச்சனுக்குள்ள ஏதோ சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட்னு உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது, ஒரு கிச்சன்ல ஒர்க் பண்றவரு ஒருத்தரை கத்தியால குத்தி வச்சிருக்காரு. அவரு கீழே விழுந்து கிடக்குறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா, நீ என்ன ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை கொலை பண்ண பாக்குறாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க, அவருக்கு கால்ல அடிபட்டு இருக்கு, இன்னும் 5 நிமிஷம் தான் ரத்தம் எல்லாமே வெளியே போயிட்டு இறந்து போயிடுவாரு, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அமைதியா இருங்க அப்படின்னும் போது, இந்த பொண்ணு என்ன ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்ல, மனுஷங்கன்னா அப்படிதான் ஏமாத்ததான் செய்வாங்க, யாரையும் முழுசா நம்ப கூடாது. இப்போ அமைதியா நான் சொல்ற விஷயத்த பண்ணுங்க, அந்த கத்திய ஒரு ஓரமா வச்சுட்டு இந்த பக்கமா வந்து முட்டி போட்டு நில்லுங்க அப்படின்னும் போது, அப்படின்னா நீ போலீஸா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஆமான்னு சொல்லும் போது, இவரு உடனே ஹீரோயினை பிடிச்சி கொலை பண்ண பாக்குறாரு. கழுத்தை பிடிச்சி நெரிக்கும் போது நம்ம ஹீரோயின் கஷ்டப்பட்டு அங்க இருக்க அலாம் ஆன் பண்றாங்க. ஆன் பண்ணோனே அந்த தண்ணி எல்லாம் ஊத்த ஆரம்பிக்குது, அலாம் அடிக்க ஆரம்பிக்குது. இந்த கேப்பை யூஸ் பண்ணிட்டு அந்த சண்டை போட்ட நபரை நம்ம ஹீரோயின் லாக் பண்றாங்க. இன்னொரு நபர் வந்துட்டு அடிபட்டு இருக்காரு பாத்தீங்களா, உடனே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்க, இன்ஸ்பெக்டர் கேட் ஸ்பாட்ல இருக்காங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு கிட்ட சொல்லும் போது, இந்த விஷயத்த வெளியே உட்கார்ந்துட்டு இருந்தான் பாத்தீங்களா, அந்த பையன் உள்ளுக்குள்ள வந்து பாக்குறான். அடி பாவி, நீ போலீஸா, நீ ஏரோஸ்ட்ரெஸ்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு டிராவல் பண்றதும் பிடிக்கும், அதான் ஏரோஸ்ட்ரெஸ்னு சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் கிளம்பி ஸ்டேஷன் போறாங்க. ஸ்டேஷன் போனா ஒரு கேஸ், ரிஷி அப்படின்ற ப்ரொஃபஸரை ஒரு வாரமா காணும். போன வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு காலேஜுக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு போயிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஆனாரு, எங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. நமக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அசிஸ்டன்ட் சொல்றாங்க. இவங்கள லேடி போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கலாம். இதே டைம்ல பாஸ் உள்ளுக்குள்ள வராரு. இவரு தான் இந்த மொத்த ஸ்டேஷனுக்கே சீஃப் மக்களே, சார்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை கூட்டு வந்திருக்காரு. இந்த பையன் தான் உங்க டீம்ல டெக்னிக்கல் சப்போர்ட்டா ஒர்க் பண்ண போறான், பயங்கர திறமையான பையன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ கொடுத்துட்டு அவரு அங்க இருந்து கிளம்ப, சார்லி வந்துட்டு அந்த லேடி போலீஸ் கிட்டையும் ஹீரோயின் கிட்டையும் பேச ட்ரை பண்ணும்போது, ஹீரோயின் அமைதியா டீ வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு டீ போட போறாங்க. இந்த பொண்ணு கொஞ்சம் வியர்டா இருக்காளே, இந்த பொண்ணை பத்தி நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது, நம்ம ஹீரோயினுடைய அப்பா வந்துட்டு போலீஸா இருந்திருப்பாரு, ஒரு பெரிய அதிகாரியா இருந்திருப்பாரு. ஆனா 11 வருஷத்துக்கு முன்னாடி மாண்டி அப்படின்ற ஒரு கொலைகாரன் அப்பாவை கொலை பண்ணிட்டு இருப்பான். ஆனா ஏன் கொலை பண்ணா, எதுக்காக கொலை பண்ணா அப்படின்லாம் தெரியல. இப்போ ஆயுள் தண்டனை கைதியா ஜெயில இருக்கானா. இந்த விஷயம்லாம் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது டீ கொண்டு வந்த ஹீரோயின் இந்த விஷயத்த பாக்குறாங்க. நீ கொஞ்சம் ஓவரா போற அப்படின்னும் போது, என்ன மன்னிச்சுக்கோ, நான் வந்துட்டு சும்மா தெரிஞ்சுக்க நினைச்சேன், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோயின் அமைதியா போயிட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த லேடி போலீஸ் இப்போ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ரிஷியோடைய காரை வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்களா, வாங்க ஸ்பாட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, இவங்க 3 பேரும் கிளம்பி ஸ்பாட்டுக்கு போறாங்க. அப்போ நடந்து போயிட்டே இருக்கும் போது, என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் வேணுமத்துனே இந்த மாதிரி பண்ணல, சும்மா நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ண, அவ்வளவுதான் அப்படின்னும் போது ஹீரோயின் பரவாயில்ல அப்படின்றாங்க. இப்ப போயிட்டு அந்த காரை ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. என்னால ஓபன் பண்ண முடியும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காரெல்லாம் ஓபன் பண்றான், விண்டோர்லாம் ஓபன் பண்றான். பரவாயில்லையேப்பா, திறமையான ஆளாதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாராட்டுறாங்க. செக் பண்ணி பார்த்த வரைக்கும் ஒண்ணுமே கண்டே பிடிக்க முடியல. ஆனா அந்த ரிஷி வந்துட்டு பாத்தீங்கன்னா வேற எங்கேயோ ஓடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஸ்டார்டிங் சீன்ல ஒரு நபரை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவர் தான் ரிஷி. இவர் யாருக்கோ பயந்து எங்கேயோ ஓடிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ண
நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு ஒரு பார்ட்டில யோகா பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு டெடெக்டிவ் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அந்த பொண்ணுடைய பேரு ஸ்டேசி. நீ கடைசியா ஒரு பையன் கூட டேட் பண்ணி எவ்வளவு மாதங்கள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் பல மாதங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ இதெல்லாம் ரொம்ப தேவையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தேவைதான், சும்மா ட்ரை பண்ணி பாரு, இந்த ஆப் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் ட்ரை பண்றாங்க. அந்த ஆப்லயே முழுகி கிடக்குறாங்க. அந்த ஆப்ல வந்துட்டு பாட்டு பிடிக்குமா, என்ன மாதிரி பாட்டு பிடிக்கும், படம் பார்க்க பிடிக்குமா, என்ன மாதிரி படம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பல கேள்விகள் கேக்குது. அந்த விஷயம்லாம் ஃபில் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு ப்ரொஃபைல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு ப்ரொஃபைலை பார்த்து செமையா ஷாக் ஆகுறாங்க. இவன் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் மக்களே. 11 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமா காதலிச்சு இவனை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கேஜ்மெண்ட்லாம் நடந்திருக்கும். ஆனா திடீர்னு ஒரு நாள் பார்த்தா இவங்க கூடவே தூங்கி எந்திரிச்சு காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது அவன் மட்டும் காணாம போயிட்டு இருப்பான். கால் பண்ணி பார்த்துருப்பாங்க, கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க, எங்கெங்கயோ போய் தேடி இருப்பாங்க. ஆனா அவனை கண்டே பிடிக்க முடியல, வேனிஷ் ஆயிட்டு இருப்பான். இப்போ இந்த போட்டோவை கொண்டு போயிட்டு ஸ்டேசி கிட்ட காமிச்சு இவன் கண்டிப்பா ஜோ தான், ஆனா பேரெல்லாம் மாத்தி வச்சிருக்கான் அப்படின்னும் போது இப்போ எதுக்காக எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க, அவன் தான் உன்னை விட்டு போயிட்டான்ல, நீ இதுக்கு அக்செப்டோ ரிக்வெஸ்டோ கொடுக்கவே கொடுக்காத, அமைதியா போனை தூக்கி ஓரமா போட்டு போயிட்டு உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் ப்ரொஃபைல செக் பண்ணி பார்க்கும்போது அவன் ஒரு விடோவர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கான். ஐயோ, அப்படின்னா இவனுக்கு கல்யாணம் ஆகி இப்போ பொண்டாட்டி இல்லாம தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி மேல படுத்துக்கிட்டு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குறாங்க. இத பத்திலாம் யோசிக்காத, நீ போயிட்டு ஜாலியாரு, உன் வாழ்க்கையை பாரு, அவனுடைய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது இப்போ நம்ம ஹீரோயின் இங்க இருந்து கிளம்பி போயிட்டு ஆக்வாவை மீட் பண்றாங்க. இவங்களும் நம்ம ஹீரோயினுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். ஆக்வா கிட்ட இந்த விஷயம்லாம் சொல்லி போட்டோவை காமிக்கும் போது இப்போ நீ என்ன பண்ண போற, மறுபடியும் போயிட்டு ஜோ கிட்ட பேச போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு சரியா தெரியல, பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்போ பாஸ் வர சொல்லிருப்பாரு. பாஸ போயிட்டு மீட் பண்ணி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உங்க அப்பா ஒரு கொலைகாரன் கொலை பண்ணா இல்லையா மாண்டி, அவனுக்கு வந்துட்டு கேன்சரா, கூடிய சீக்கிரமே சாக போறான் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன், அவ்வளவுதான், அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னா கேஸும் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லும் போது இப்போ என்ன சொல்ல வரீங்க, நீங்க போயிட்டு அவனை மீட் பண்ணி பேச போட்டு கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம போயிட்டு பேசினா மட்டும் என்ன சொல்ல போறான், எனக்கு கொலை பண்ணுன்னு தோணுச்சு அதான் கொலை பண்ணு அப்படின்னு சொல்லுவான். ஆனா எதுக்காக கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீசனை கண்டிப்பா சொல்ல போறதே கிடையாது, டைம் தான் வேஸ்ட் அப்படின்னும் போது இல்ல இல்ல நான் போயிட்டு அவனை மீட் பண்ண போறேன், எப்படியாச்சும் அவனை மீட் பண்ண போறேன், எங்க அப்பாவை எதுக்காக அவன் கொலை பண்ணா அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் அப்படின்னும் போது நீ அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் உங்க அப்பா திரும்பியா வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வரமாட்டாரு, ஆனா ரீசன் எனக்கு கண்டிப்பா தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்போடு அங்கிருந்து கிளம்புறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா டியூட்டில இருக்கும் போது எந்த போலீஸ்லாம் இறந்து போனாங்களோ அவங்களுடைய போட்டோஸ்லாம் அங்க மாட்டி வச்சிருப்பாங்க. அப்பாவுடைய போட்டோவும் இருக்கு. அப்பாவுடைய போட்டோவை பார்த்து இவங்க ஃபீல் பண்றாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் அம்மாவுடைய வீட்டுக்கு போனா அம்மா ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்க இருக்க ஒரு பார்ட்டி இப்பதான் ஏதோ ஒரு கிராஜுவேஷன் படிச்சு முடிச்சாங்களாம், அதுக்காக அந்த பார்ட்டி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு அம்மாவை உள்ளுக்குள்ள தனியா கூட்டிட்டு போயிட்டு அப்பாவை ஒரு கொலைகாரன் கொலை பண்ணா இல்லையா மாண்டி, அவனுக்கு கேன்சராமா, கூடிய சீக்கிரமே இறந்து போறானா அப்படின்னு சொல்லும் போது சந்தோஷம் தான், இது நல்ல விஷயம் தான், அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னா நான் கொண்டாடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் அவன் எதுக்காக அப்பாவை கொலை பண்ணா அப்படின்ற விஷயமே தெரிய வரல அப்படின்னும் போது அதை இப்போ தெரிஞ்சு மட்டும் என்ன விஷயம் ஆக போகுது, அவன் செத்தா எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க தாட் எல்லாமே ஒரு டெவிலு சாவணும் அப்படின்றாங்க. அடுத்து நான் ஜோவுடைய ப்ரொஃபைல வந்துட்டு ஒரு டேட்டிங் சைட்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது பேசுனியான்னு கேட்கும் போது இன்னும் பேசுவனா இல்லையானு தெரியல அப்படின்னு சொல்லும் போது அது உன்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் சரிமா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. போகும்போது அந்த ப்ரொஃபைல பார்த்து அக்செப்ட் கொடுத்துட்டு நான் உங்ககிட்ட அப்பாவை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போடுறாங்க. அடுத்து ஸ்டேசியை போயிட்டு மீட் பண்றாங்க. இந்த கேஸை பத்தி எல்லாமே சொல்லிட்டு அந்த மாண்டி வந்துட்டு ஏற்கனவே 2 பேரை கொலை பண்ணிட்டான், விசாரணையின் போது சம்பந்தமே இல்லாம நான் தான் வந்துட்டு அந்த போலீஸ்காரனையும் கொலை பண்ணேன், எங்க அப்பாவை அவன் தான் கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டான், அது ஏன்னா தெரியல, அதை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இப்போ நீ ஜெயிலுக்கு போயிட்டு மாண்டியை பார்க்க ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோயின் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. நீ ஏன் பெட்டிஷன் போட்டு பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க 11 வருஷமா நிறைய பெட்டிஷன் போட்டாங்களாம், அந்த மாண்டி நான் யாரையும் மீட் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டான், அவன் விரும்பாம யாரும் போயிட்டு ஜெயிலுக்குள்ள அவனை பார்க்க முடியாது அப்படின்றதுனால எனக்கு பெர்மிஷனே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னும் போது நீ உண்மையிலேயே போயிட்டு மாண்டியை மீட் பண்ணும் அப்படின்னா அதுக்கு நான் வேற ஒரு வழியில உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னும் போது அது என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர், நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் என்னுடைய கிளைண்ட் ஒருத்தவங்க அந்த ஜெயிலுக்குள்ள ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களும் ஒரு பெரிய அதிகாரி தான், நான் வேணா அவங்க கிட்ட பேசி பார்க்கவான்னு கேட்கும் போது முதல்ல
காதல் அதை பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 11 வருஷத்துக்கு முன்னாடி அப்பாக்கு எதிரின்னு பார்த்தா கேலிகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கடத்தல்காரன். அவன் பண்ணாத கேவலமான மோசமான வேலைகளே கிடையாது. அவன் மேல எக்கச்சக்கமான கேஸ் இருந்திருக்கு. ஆனா எதுக்குமே ஆதாரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிடப்பிலேயே கிடக்குது. அவனும் வெளியே தான் சுத்திக்கிட்டு இருக்கான். கேலிகனுக்கும் அப்பாக்கும் தான் ஏதோ பிரச்சனை. கொலை பண்ணும் அப்படின்னா கேலிகன் தான் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சந்தேகப்படும் போது அந்த மாண்டி நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் ஆயிட்டு இருக்கான். ஐ மீன் அவன் வந்துட்டு ஒத்துக்கிட்டு இருக்கான். மக்களே, கேலிகனுக்கும் எங்க அப்பாக்கும் என்ன கனெக்ஷன், கேலிகன் எதுக்காக எங்க அப்பாவை கொலை பண்ண ட்ரை பண்ணா அப்படின்ற விஷயத்தையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஸ்டேசி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோயினும் டீமும் சேர்ந்துட்டு ரிஷியோடைய கேஸை விசாரிக்க ஒரு காட்டேஜுக்கு போயிருக்காங்க. ரிஷி வந்துட்டு அடிக்கடிக்க இந்த காட்டேஜை புக் பண்ணுவான் அப்படின்ற விஷயத்த நம்ம சார்லி கண்டுபிடிச்சிருப்பாரு. இதனால இங்க கிளம்பி போயிட்டு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவங்களுக்கு பெருசா ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. ஒரே ஒரு உள்ளாடைய தவிர ரிஷி ஏதோ ஒரு பொண்ணை பார்க்க வந்திருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்க லேடி போலீஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2 வாரத்துக்கு முன்னாடி ரிஷி வந்துட்டு 2 கெஸ்ட் வர போறாங்க. 2 கெஸ்ட்டுக்காக ரூம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுதான் புக் பண்ணிருக்கான். ஆனா இந்த காட்டேஜுக்கு வரும்போது தனியா தான் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க. இதை தாண்டி நமக்கு வேற எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லும் போது நம்ம தொடர்ந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டே இருக்கும்போது ஸ்டேசி நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்றாங்க. அந்த ஜெயிலர் வந்துட்டு உன்னை மீட் பண்ண ஓகே சொல்லிட்டாங்க, நீ வேணா போயிட்டு மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மெசேஜை பார்த்துட்டு வெளியே வரும்போது லேடி போலீஸும் பின்னாடியே வந்து யாரோ பிண்டோரை உடைக்க ட்ரை பண்ணிருக்காங்க. இந்த விஷயத்தை வந்துட்டு ஃபாரன்சிக் செக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் பதட்டமா இருக்காங்க. என்னாச்சு, நீங்க கிளம்பணும் அப்படின்னா கிளம்புங்க, மத்த விஷயம்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இங்க கிளம்புறாங்க. அடுத்து ஸ்டேசி நம்ம ஹீரோயினை பிக்கப் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு அந்த ஜெயிலுக்கு வாசல்ல நிப்பாட்டுறாங்க. உன்னை வந்துட்டு ஒரு லேடி போலீஸ் கூட்டிட்டு போவாங்க, அமைதியா அவங்க சொல்றபடி கேட்ட அப்படின்னா உன்னால மாண்டியை மீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல இவங்களும் உள்ள போறாங்க. ஒரு லேடி போலீஸ் வந்து உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு உனக்கு இருக்கிறது 10 நிமிஷம் தான், அதுக்குள்ள பேசிட்டு வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போயிட்டு காமிக்கும் போது அங்க ஒரு லேடி டாக்டர் இருக்காங்க. மாண்டி கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கான். அவன் யாரையும் பார்க்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டான். யாரையும் பார்க்க அலோவும் பண்ண முடியாது அப்படின்னும் போது மாண்டி 11 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பாவை கொலை பண்ணிட்டான். கடைசியா முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும், ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே மீட் பண்ணி பேசிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. லேடி போலீஸ நீங்க வெளியே போங்க, இங்க இருந்து மத்த விஷயம்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல லேடி போலீஸ் வெளியே போறாங்க. இப்போ இந்த டாக்டர் போயிட்டு அங்க இருக்க ஸ்கிரீனை விளக்கிட்டு அந்த மாண்டியை காமிக்கும் போது அவனை பார்க்கவே பாவமா இருக்கு. மாண்டி உன்னை பார்க்க யாரு வந்திருக்கான்னு பாரு, 11 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போலீஸை கொலை பண்ண இல்லையா, அந்த போலீஸோடைய மகள் தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சாவறதுக்கு முன்னாடி எனக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னும் போது மாண்டி இங்க பாரு, நீ வந்துட்டு 2 பேரை கொலை பண்ணிட்ட, அது உண்மைதான், அதுக்கு பக்காவான எவிடன்ஸ் இருக்கு. ஆனா நீ எங்க அப்பாவை கொலை பண்ண அப்படின்றதுக்கான எந்த எவிடன்ஸும் கிடைக்கவே இல்லை. நீ எதுக்காக எங்க அப்பாவை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உங்க அப்பா சாகும் போது துடிச்சுக்கிட்டு இருந்தாரு, கத்திக்கிட்டு இருந்தாரு. இந்த கையால தான் நான் அவரை குத்தி கொலை பண்ணேன். ஆனா ஏன் கொலை பண்ண அப்படின்ற விஷயத்த நான் சொல்ல மாட்டேன், நீயும் தெரிஞ்சுக்க போறதே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு கண்ணுலாம் கலங்குது. இங்க பாரு மாண்டி, நீ அந்த மாதிரி சொல்லாத, தயவு செஞ்சு சொல்லு, நீ சாவறதுக்கு முன்னாடி எதுக்காக எங்க அப்பாவை கொலை பண்ண சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுடைய போட்டோவை காமிச்சு பயங்கரமா அழுகுறாங்க. அப்போ அந்த டாக்டர் நீ அந்த மாதிரி அழுகாத, நீ அழுகணும், கஷ்டப்படணும் அப்படின்னா அவன் விரும்புறான், நீ அழுவுறத பார்த்து கஷ்டப்படுறத பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான், கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு விடுறாங்க. இந்த இன்ஜெக்ஷன்னால இவனுக்கு நிறையவே இல்லூஷன் ஹாலுசினேஷன்லாம் வரும். இப்போ நீ பேச ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லும் போது அவன் கண்ணை மூடி திறக்கிறான். ரோசி நீயா, உன்னை பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லும் போது ரோசி யாரு அப்படின்னா அவனுடைய தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. உன்னை பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம், உன்னை பாப்பன்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு அழுதுட்டு அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும் போது அப்போ நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, நீ எதுக்காக அந்த 3 பேரை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எந்த 3 பேரை, இது வரைக்கும் நான் என் வாழ்க்கையில நிறைய பேரை கொலை பண்ணிருக்கேன் அப்படின்னும் போது சரி ஓகே நீ எதுக்காக அந்த போலீஸை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எந்த போலீஸ், நான் எந்த போலீஸையும் கொலை பண்ணல அப்படின்றான். பொய் சொல்லாத, நீ கடைசியா அந்த போலீஸோட சேர்த்து 3 பேரை கொலை பண்ண அப்படின்னா உன்னை கைது பண்ணி கொண்டு வந்து இப்படி வாழ்க்கை முழுக்க ஜெயில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னும் போது நான் 2 பேரை மட்டும்தான் கொலை பண்ணேன், 3வதா அந்த போலீஸை நான் கொலை பண்ணல, வேற யாரோ கொலை பண்ணிட்டு அந்த கொலை படியை மட்டும்தான் ஏத்துக்க சொன்னாங்க, நானும் காசு வாங்கிட்டு ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். இத கேட்ட ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. அட பாவி, அப்படின்னா நீ எங்க அப்பாவை கொலை பண்ணலையா, வேற யாரு கொலை பண்ணா, யார் உனக்கு காசு கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் அமைதியா மயக்கமாயிட்டான். அவ்வளவுதான், அவன் கதை முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் பேச மாட்டான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் அழுதுகிட்டே போயிட்டு ஒரு ஓரமா உட்காரும் போது ஸ்டேசி கால் பண்றாங்க.
கால் பண்ணி ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றாங்க. இது வரைக்கும் மாண்டியை யாரெல்லாம் மீட் பண்ணாங்களோ அந்த லிஸ்ட் என் கையில இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதுல என்ன ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உன்னை விட்டு போனா இல்லையா ஜோ, அந்த ஜோ உன்னை விட்டு போறதுக்கு முன்னாடி மாண்டியை மீட் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது இத கேட்ட ஹீரோயினுக்கு தலையெல்லாம் சுத்துது, தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. இப்போ கரெக்டா அந்த டேட்டிங் சைட்ல இருந்து ஜோ ரிப்ளை பண்றான், உன்னை மீட் பண்ண முடியாது, உன்னை மீட் பண்றது நல்ல ஐடியான்னு தோணல அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணிடுறான். ஹீரோயினுக்கு தலை வெடிச்சே போச்சு. அந்த பக்கம் அந்த ரிஷியை காமிக்கிறாங்க. இவன் ஓடிக்கிட்டே இருக்கும் போது பின்னாடி ஒருத்தன் புடிச்சிடுறான். புடிச்சு கொண்டு போயிட்டு ஏதோ ஒரு மாட்டு கொட்டகை மாதிரி இருக்கு, அங்க கை கால்லாம் கட்டி போட்டு அப்படியே தொங்க விட்டு வச்சிருக்கான். இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப அப்படியே செகண்ட் எபிசோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு கண்ணாடிக்காரரை காமிக்கிறாங்க. இவரு நாயெல்லாம் பிரீட் பண்ணி அதை சேல் பண்ணிட்டு இருக்காரு போல. இப்போ ஒரு ஃபேமிலி ஒரு குட்டி நாயை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அந்த நாயை இப்படி பாத்துக்கணும் அந்த மாதிரி பாத்துக்கணும் அப்படின்னா சொல்லிட்டு நாயுடைய பேரை ஆண்டனின்னு வைங்க அப்படின்னு சொல்லும் போது, நாங்க எதுக்காக நாயுடைய பேரை ஆண்டனி அப்படின்னு வைக்கணும், அந்த பேரு அவ்வளவா நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த புருஷன் பொண்டாட்டிக்காரி சொல்லும் போது, அப்படின்னா இந்த ஆண்டனி நல்லா இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை காமிக்க பார்த்தா இந்த லேடி வேற ஒரு பையனுக்கு முத்தா குட்டுக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு புருஷங்காரன் பயங்கரமா ஷாக் ஆகுறான். அடி பாவி, என்னையே ஏமாத்திரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவர் போயிட்டு நாய்க்குட்டியை வாங்கிக்கிறாரு. இந்த நாய்க்குட்டியை வளர்க்க நீங்க தகுதியானவங்களே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பக்கத்துல கொட்டகை மாதிரி, நான் சொன்ன பாத்தீங்களா மாட்டு கொட்டகை மாதிரி ஒரு விஷயத்த கட்டி வச்சிருக்கான். உள்ளுக்குள்ள போயிட்டு ஒரு டோரை ஓபன் பண்ணா அங்கதான் ரிஷி இருக்காரு. ரிஷியை கட்டி போட்டு வச்சிருக்கான். மக்களே, இவன் தான் ரிஷியை கடத்திட்டு வந்திருக்கான் போல. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டா நம்ம ஹீரோயின் போயிட்டு பாஸை மீட் பண்றாங்க. மாண்டி எங்க அப்பாவை கொலை பண்ணல, அது அவனே ஒத்துக்கிட்டான் அப்படின்னும் போது, அது எப்படி உனக்கு தெரியும்னு கேட்கும் போது, நானே போயிட்டு அவனை மீட் பண்ணேன் அப்படின்றாங்க. நீ எப்படி போயிட்டு அவனை மீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் பெட்டிஷன் போட்டேன், அவன் அக்செப்ட் பண்ணிட்டான், அதுக்கப்புறம் தான் போயிட்டு மீட் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, இதை என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்றாரு. அதை நீ நம்புறியோ நம்பலையோ அது இப்போ முக்கியமான விஷயமே கிடையாது. மாண்டி எங்க அப்பாவை கொலை பண்ணவே கிடையாது, வேற யாரோ தான் கொலை பண்ணிருக்காங்க. நீ போயிட்டு அந்த விசாரி, கண்டிப்பா அவன் தான் எங்க அப்பாவை கொலை பண்ணிருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் எப்படி பண்ண முடியும், நம்ம கிட்ட எந்த எவிடன்ஸும் கிடையாது, அந்த மாண்டி தான் கொலை பண்ணா, அதுக்குதான் ப்ரூஃப் இருக்கு, அந்த அவனே ஒத்துக்கிட்டான், இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கிடையாது அவன் கொலை பண்ணல, வேற யாரும் தான் கொலை பண்ணிருக்காங்க, நீங்க கேலிகனை விசாரிங்க. இதை தாண்டி கிரைம் ஸ்பாட்ல நமக்கு ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சது இல்லையா, அந்த ஃபிங்கர் பிரிண்ட் யாருக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் கண்டே பிடிக்க முடியல, தயவு செஞ்சு நான் சொல்ற பேச்சை கேளுங்க அப்படின்னும் போது இவர் போயிட்டு, நீ கொஞ்சம் அமைதியாரு, கூல் டவுன் அப்படின்னு சொல்லி, உங்க அப்பா இறந்து போயிட்டாரு, அவரை மாண்டி தான் கொலை பண்ணா, நீ திடீர்னு அவன் உன்னை குழப்ப பார்க்கும் போது, அவன் உன்னை திசை திருப்ப பார்க்கும் போது நீயும் அவன் நினைச்ச மாதிரியே குழம்பிட்ட, வேற ஒண்ணுமே கிடையாது, அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்றாரு. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, நீ ஒரே ஒரு வாட்டி போயிட்டு மாண்டியை மீட் பண்ணு, உனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. வெளியே போயிட்டு ஸ்டேசிக்கு கால் பண்றாங்க. அந்த பொண்ணுக்கு போன் போல வாய்ஸ் மெயிலா போகுது, நீ என்ன பண்ணு, எப்படியாச்சும் ஜோ எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணு, எப்படியாச்சும் ஜோவை கண்டுபிடிக்கணும், ஜோ எதுக்காக போயிட்டு மாண்டியை மீட் பண்ணா அப்படின்ற விஷயத்த நான் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப இத பாஸும் பாக்குறாரு. அடுத்து நம்ம ஹீரோயின் போயிட்டு ஆக்வாவை மீட் பண்ணி இந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல, அவன் எதுக்காக போயிட்டு மாண்டியை மீட் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு கேள்வியா கேட்கும் போது, அதுதான் எனக்கு தெரியல, அவன் எதுக்காக முதல்ல என்னை விட்டு போனான் அப்படின்னே தெரியல, எங்க அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா உங்க அப்பாவுடைய கொலைகாரனை கண்டுபிடிக்கிறேன், ஒண்ணுமே ஆகாது, நம்ம கொலைகாரனை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தான். ஆனா திடீர்னு என்னை விட்டு போயிட்டான். அப்ப கூட நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, எங்க அப்பாவை யாரு கொலை பண்ணாங்களோ அந்த கொலைகாரனை தேடி போயிருக்கான் போல, கண்டுபிடிச்சிட்டு வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக 11 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நீ அந்த விஷயம்லாம் மறந்துடு, இவனை நினைச்சு மண்டையை போட்டு குழப்பிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஆக்வாவும் அட்வைஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் இங்க இருந்து கிளம்புறாங்க. பஸ்ஸை பிடிச்சி பஸ்ல போயிட்டே இருக்கும் போது, பஸ்ஸா டிராமான்னு சரியா தெரியல, போயிட்டே இருக்கும் போது அங்க ஒரு பையன் ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். மக்களே, கையில ஹீரோயினுடைய போட்டோ வச்சுட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். இப்ப அப்படியே சீன் கட்டாவது போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. ரிஷியை கண்டே பிடிக்க முடியல, அவர் எங்க போனாரு என்ன ஆனாரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த தகவலும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு பிரஸ் மீட்டுக்கு அரேஞ்ச் பண்ணி, ரிஷி நீங்க எங்க இருக்கீங்க, எங்க இருந்தாலும் சேஃபா இருந்தீங்க அப்படின்னா போலீஸ்க்கு கால் பண்ணுங்க, இல்லனா பொதுமக்கள் ரிஷியை பாத்தீங்க, ரிஷியை பத்தி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியும் அப்படின்னாலும் போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த பக்கம் ரிஷியை அந்த கண்ணாடிக்காரன் கூட்டிட்டு போறான். கண்ணாடிக்காரனுக்கு ஒரு அடியாள் இருக்கான். அந்த அடியாளு இந்த கண்ணாடிக்காரன் கிட்ட
ரிஷியை கூட்டிட்டு போயிட்டு உட்கார வைக்கும் போது அந்த கண்ணாடிக்காரன் லேப்டாப்ல ஒரு பொண்ணுடைய போட்டோவை காமிக்கிறான். அந்த பொண்ணுடைய பேரு வெனசா. இந்த பொண்ணுக்கு ஒன்னும் ஆகக்கூடாது அப்படின்னா நான் சொல்றபடி கேளு அப்படின்னும் போது, உனக்கு என்னதான் வேணும், ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, தயவு செஞ்சு அந்த பொண்ணை எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்ல, அப்படின்னா உன் அக்கௌண்ட்ல இருக்கிற கொஞ்சம் பணம் மட்டும் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு மாறணும் அப்படின்னு சொல்லும் போது, நான் உனக்காக என்ன வேணா பண்றேன், தயவு செஞ்சு அந்த பொண்ணை மட்டும் ஒன்னும் பண்றாது அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சார்லி கிட்ட உனக்கு ரிஷியை பத்தி ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ரிஷியோடைய லேப்டாப் அங்க இருந்து கொண்டு வந்திருக்கேன், இப்பதான் லேப்டாப் உடைய பாஸ்வேர்டை கிராக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கிராக் பண்ணி உள்ள போயிட்டேன் அப்படின்னா மத்த எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது அந்த லேடி போலீஸ் வராங்க. ஒரு பையன் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான், ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், முக்கியமா உங்ககிட்ட மட்டும் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்றான். அப்படின்னும் போது ஏன்னு கேட்டா தெரியல, நீங்க போயிட்டு பேசி பாருங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் போயிட்டு பார்த்தா ஒரு பையன் ஹீரோயினை ஃபாலோ பண்ணா பாத்தீங்களா, அவன் தான் வந்திருக்கான். என் பேரு பிராண்டன், எங்க அம்மாவை காணும் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே உள்ளுக்குள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு, உங்க அம்மா எப்பத்துல இருந்து காணும், எப்படி காணாம போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னுடைய அம்மாவுடைய பேரு டானா, எங்க அம்மா ரீசென்ட் டைம்ல ஒரு ஆப்புக்கு பயங்கர அடிக்டா இருந்தாங்க, அது ஒரு டேட்டிங் ஆப். அந்த ஆப்ல ஒரு பையனை மீட் பண்ணி பயங்கரமா சாட் பண்ணிட்டே இருந்தாங்க. திடீர்னு அந்த பையன் கூட சேர்ந்துட்டு நான் டேட்டிங் போறேன், கோஸ்டாரிக்கான்னு எங்கேயோ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஆளையே காணும், காலும் பண்ணல, மெசேஜும் போடவே இல்லை, நான் கால் பண்ணாலும் வாய்ஸ் மெயிலா மட்டும்தான் போகுது அப்படின்னு சொல்ல, சரி உனக்கு என்ன ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது 19 அப்படின்னு சொல்றான். இனிமா நீ அம்மா கூடவே இருக்க, அம்மா காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்க, அம்மா பர்சனலா எங்கேயாச்சும் வெளியே போயிருப்பாங்க, அம்மா உனக்கு டெய்லி கால் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கட்டாயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆக்சுவலா 6 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா இறந்து போயிட்டாரு, அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா எனக்கு அம்மாவும் அம்மாக்கு நானும் மட்டும்தான், எங்க அம்மா எனக்கு கால் பண்ணாம இருக்கவே மாட்டாங்க, மோஸ்ட்லி என்னை விட்டு பிரிஞ்சு போகவே மாட்டாங்க, அம்மாவும் நானும் ஒரே வீட்டுல ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அப்படி வெளியே போனாங்க இல்ல நான் வெளியே போனேன் அப்படின்னா கூட டெய்லி கால் பண்ணி பேசுவோம், ஆனா ஒரு வாரமா என்ன ஆனாங்க ஏதானாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியல, அதான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன், எங்க அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா நானும் அம்மாவும் தனியா தான் இருந்தோம், தனியா இருக்கிற வழி என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுடைய அப்பா இறந்து போயிட்டாரு பாத்தீங்களா, அதை அப்படியே லைட்டா பேசும்போது ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க, நம்மள பத்தி இவனுக்கு எப்படி எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி ஓகே அந்த பையனுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஜோவோ என்னமோ சொன்னாங்க, எனக்கு சரியா அந்த பையனை பத்திலாம் ஒண்ணுமே தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது, இதே டைம்ல லேடி போலீஸ் வந்து ஒரு முக்கியமான விஷயம், நீங்க வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, தம்பி இங்கேயே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உள்ளுக்குள்ள போக, சார்லி வந்துட்டு ரிஷியோடைய லேப்டாப்ல இருந்து ஏதோ கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த ரிஷி வந்துட்டு வெனசா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காரு போல, நிறையவே மெசேஜ் பண்ணிருக்காங்க, சாட் பண்ணி பேசிருக்காங்க, தப்பு தப்பா ரொமான்டிக்காலாம் பேசிருக்காங்க, ஒருவேளை ஒரு காட்டேஜ் புக் பண்ணிட்டு இந்த ஆளு பேச போனாரு, மீட் பண்ண போனாரு இல்லையா, கண்டிப்பா அந்த பொண்ணு வெனேசாவா இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சார்லி சொல்லும் போது, அந்த நம்பர் என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ஹீரோயின் கால் பண்றாங்க. கால் பண்ணா அந்த போனே போக மாட்டேங்குது, அந்த நம்பரே வந்துட்டு இது பண்ணிட்டாங்க, டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது. சரி ஓகே இந்த நம்பருடைய மத்த டீடைல்லாம் கண்டுபிடிங்க, நான் ஒரு செகண்ட்ல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போனா அந்த பையனை ஆளையே காணும், எங்க போனா அப்படின்னே தெரியல, என்ன இவன் சொல்லாம கொல்லாம போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாக்குறாங்க. அடுத்து அந்த கண்ணாடிக்காரன் ரிஷியை கட்டி போட்டு, நீ பேங்க்குக்கு கால் பண்ணி ஒரு 25,000 யூரோ வந்துட்டு என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு மாத்தி விடு அப்படின்னு சொல்லும் போது, நான் ஏன் அப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ இங்க இருந்து உயிரோட வெளியே போகணும், முக்கியமா உன்னுடைய வெனேசாக்கு ஒன்னும் ஆகக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி பண்ணு, காசு என் அக்கௌண்ட்டுக்கு வந்த உடனே உன்னை வெளியே அமுச்சு விட்டுறேன், நீயும் ஃப்ரீயா போலாம், உன்னுடைய காதலிக்கும் ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்லி மிரட்ட, இவரு போன் மூலமாவே அமௌண்ட்டை டிரான்சாக்சன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஹீரோயினை பாஸ் வந்து மீட் பண்றாரு, அந்த மாண்டி இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்க போயிட்டு மாண்டியை மீட் பண்ணவே இல்லையா, மீட் பண்ண முயற்சி கூட பண்ணலையான்னு கேட்கும் போது, நான் போயிட்டு அவனை மீட் பண்ணா மட்டும் ஏதாவது மாற்றம் நடக்க போதா, அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, நான் சொல்றதை கேளு, ஃப்ரீயா விடு, நீ வேணா கொஞ்சம் லீவ் எடுத்துக்கோ, இந்த கேஸ்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே அங்கிருந்து கிளம்பி போயிட்டு அம்மாவை மீட் பண்றாங்க, இந்த மாதிரி மாண்டி இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்ல அவங்களும் சந்தோஷப்படுறாங்க, அவன் இறந்து போயிட்டான், எதுவுமே சொல்லாம இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஃபீல் பண்ணாத, அமைதியா போயிட்டு ரெஸ்ட் எடு, மற்ற விஷயம்லாம் அப்புறமேட்டுக்கா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா வீடே அலங்கோலமா இருக்கு, யாரோ வீட்டுக்குள்ள பூந்து எல்லாத்தையும் கலைச்சு போட்டிருக்காங்க போல. இந்த விஷயத்த யாரு பண்ணான்னு பார்த்துட்டே இருக்கும் போது உள்ளுக்குள்ள இருந்து ஒரு பையன் வெளியே போறான், அவன் வேற யாரும் கிடையாது, அந்த பிராண்டன் தான். டேய் ஒரு செகண்ட் நில்லு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகும்போது அவன் ஓடுறான், ஹீரோயின் பின்னாடியே போயிட்டு அவனை பிடிச்சிடுறாங்க. ஏன்டா என் வீட்டுக்குள்ள வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எங்க அம்மாவை தேடி அப்படின்னு சொல்றான். பைத்தியமா
நீ? உங்க அம்மாவை நான் தூக்கிட்டு போயிட்டு என் கபோர்டுக்குள்ள மறைச்சா வச்சிருக்கேன், எதுக்குடா வீட்டுக்குள்ள வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உண்மையிலேயே அம்மாவை தேடி அப்படின்னு சொல்றான். இங்க பாரு, உன்னுடைய ஆன்டி கிட்ட நான் கால் பண்ணி பேசினேன். உங்க அம்மா உன்னுடைய ஆன்டிக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணிருக்காங்க. நான் வந்துட்டு கோஸ்டாரிக்கால என் பாய் ஃப்ரெண்டு கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஒரு வாரம் கழிச்சு தான் திரும்பி வருவேன். என்னுடைய பையனை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, எங்க நான் சொல்ற விஷயமே உனக்கு புரிய மாட்டேங்குது. எங்க அம்மா கூட ஒரு பையன் போயிருக்கான் இல்லையா, அவன் ரொம்ப ரொம்ப மோசமானவன். அவனை நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, பயமா இருக்கு அப்படின்னும் போது, யார் அவன், அவனை பத்தி எனக்கு டீடைலா தெரியணும் அப்படின்னும் போது, அதை தெரிஞ்சுக்கிட்டா நீ கண்டிப்பா வருத்தப்படுவ, அது கண்டிப்பா உனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்ல, நீ முதல்ல அந்த பையனை பத்தி சொல்லு, அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்குதா இல்லையான்னு அப்புறமேட்டுக்கா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, இந்த பையன் போட்டோவை காமிக்கிறான். இவன் கூட தான் அம்மா வெளியே போயிருக்காங்க. உன்னை எப்படி மோசம் பண்ணானோ அதே போல என்னுடைய அம்மாவை கூட இவன் மோசம் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இவனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. ஜோ கூட தான் வந்துட்டு அம்மா வெளியே போயிருக்காங்க போல, இது உனக்கு எப்படி கன்ஃபார்மா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் வந்துட்டு அந்த ஆப்பை வந்துட்டு ஹேக் பண்ணி உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது இவன் கூட தான் அம்மா ரொம்ப நேரம் பேசியிருக்காங்க. இவன் எங்க அம்மாவுடைய வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க அம்மா வந்துட்டு என்கிட்ட பேசுறதையே நிப்பாட்டிட்டு அவன் தான் உலகம், அவன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியம் முடிச்ச மாதிரி இருந்துட்டு இப்போ கிளம்பி எங்கேயோ போயிட்டாங்க, காணாமலும் போயிட்டாங்க. இவன் கண்டிப்பா எங்க அம்மாவை ஏதோ பண்ணிட்டான், இந்த விஷயம் உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா எப்படியாச்சும் எங்க அம்மாவை காப்பாத்தி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இங்க பாரு பிராண்டன், உன்னுடைய அம்மாக்கு ஒன்னும் ஆகாது, திரும்பி வந்துருவாங்க, அவன் கூட தான் உங்க அம்மா போயிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா திரும்பி வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காகடா என் ரூமுக்கு வந்த, என் வீட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவனுக்கும் உனக்கு ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு, கல்யாணம் ஆகிற மாதிரிலாம் இருந்துச்சு, என்கேஜ்மெண்ட்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு தெரியும். இவன் உன்னை விட்டு போயிட்டான் இல்லையா, இவனை பத்தின டீடைல் ஏதாவது உன் வீட்டுல இருக்கான்னு பார்க்க வந்தேன் அப்படின்னும் போது, டே பைத்தியமாடா நீ, அவனை பத்தி தேடி ஏன்டா என் வீட்டுக்கு வர, அவனுக்கும் எனக்கும் எந்த கனெக்ஷனுமே கிடையாது, கிரைம் நடக்காத வரைக்கும் போலீஸால எந்த நடவடிக்கையும் எடுக்கவே முடியாது, நீ கிளம்பி போ, கண்டிப்பா உங்க அம்மா வந்துருவாங்க, என் வீட்டுக்குள்ள நுழையாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா ஹீரோயின் சோகமா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு படுத்துக்கிட்டு செமையா ஃபீல் பண்றாங்க. அவன் கூட சந்தோஷமா இருந்த தருணங்கள், அவனை காதலிச்ச தருணங்கள், அவன் எப்படி ஹீரோயினை பார்த்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம்லாம் யோசிச்சு பார்த்து கண் கலங்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. ஹீரோயின் போயிட்டு ஸ்டேஜியை மீட் பண்ணி, நீ ஜோவை பத்தி ஏதாவது கண்டுபிடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் எவ்வளோ தேடி பார்த்தேன், ஆனா அவனை பத்தி ஆன்லைன்லயோ இல்ல ஆஃப்லைன்லயோ எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. கடந்த 11 வருஷமா நான் பார்த்த ஒரே ஒரு விஷயம், அவனுடைய போட்டோ வந்துட்டு அந்த ஆன்லைன் சைட்ல இருந்துச்சு, அது கூட அவனானு கன்ஃபார்மா தெரியல அப்படின்னு சொல்லும் போது, இப்போ வந்துட்டு எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும். பிராண்டன் ஒரு பையன் வந்தான், அவங்க அம்மா வந்துட்டு ஜோ கூட எங்கேயோ வெளியே போனாங்க, அதுக்கப்புறம் காணாம போயிட்டாங்க. ஜோ வந்துட்டு எங்க அம்மாவை ஏதோ பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போனா, ஜோ வந்துட்டு என்னை விட்டு போயிட்டான், அதுக்காக கெட்டவனு கிடையாது, அவன் துரோகி கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, இப்போ அவனுக்காக சப்போர்ட் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேசி கேட்கும் போது, இப்போ நீ வந்துட்டு அவனை எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிக்கணும், நம்ம இந்த சர்ச்சிங்க ஸ்டாப் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லும் போது, அதுதான் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவனை கண்டுபிடிச்சா மட்டும்தான் அவன் போயிட்டு எதுக்காக மாண்டியை மீட் பண்ணா, ஜோக்கும் எங்க அப்பாவுடைய சாவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா இல்ல காரணம் இருக்கா அப்படின்ற விஷயம்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, சரி என்னால முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பும் பண்றேன், நான் தொடர்ந்து தேடிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் மாண்டியுடைய போலீஸ் ரிப்போர்ட்டையும் அதுக்கப்புறம் அந்த கேலிகனுடைய போலீஸ் ரிப்போர்ட்டையும் பார்த்துட்டே இருக்கும்போது, அங்க ஒரு வயசான போலீஸ் வராரு. என்னம்மா மறுபடியும் பழைய புதகுழிய தோண்டிட்டு இருக்க போல அப்படின்னும் போது, சும்மா படிச்சு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. சரி ஓகே, பொறுமையா படிச்சு தெரிஞ்சுக்கோ, நான் வந்துட்டு ரிட்டையர்ட் ஆயிட்டேன், ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கேன், கண்டிப்பா பார்ட்டிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அடுத்து பிராண்டன் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்றான். உனக்கு என் நம்பர் எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அது இப்போ முக்கியம் கிடையாது, எங்க அம்மா காணாம போனாங்க இல்லையா 9ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு நைட்டு 8:14 மணிக்கு ஒரு ஏடிஎம்ல இருந்து காசு வித்ட்ரால் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு என்ன இப்போ தேவைப்பட்டிருக்கும் எடுத்திருப்பாங்க அப்படின்னும் போது, அதாவது எங்க அம்மா பாய் ஃப்ரெண்டு கூட சேர்ந்துட்டு வெளிநாடு போறேன், அதுவும் நான் ஃபிளைட்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்கு தான் ஒரு டாக்ஸியை புக் பண்ணி போனாங்க. அப்படி போனவங்க எதுக்காக சம்பந்தமே இல்லாம இந்த ஏடிஎம்க்கு போகணும், இந்த ஏடிஎம் வந்துட்டு எங்க வீட்ல இருந்து ஆப்போசிட் வேல, அதாவது இப்போ கிழக்கு பக்கம் தான் ஏர்போர்ட்டுக்கு போகணும் அப்படின்னா, இவங்க மேற்கு பக்கமா 16 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டு ஏடிஎம்ல காசு எடுத்திருக்காங்க, பக்கத்துல வந்துட்டு ஒரு கேஸ் ஸ்டேஷனும் இருக்கு அப்படின்னு சொல்றான். சோ இங்க என்னமோ சம்திங் ராங்கா இருக்கு, எங்க அம்மா ஏர்போர்ட்டுக்கு போகாம எதுக்காக ஆப்போசிட் வேல போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதுதான் எனக்கும் புரியல, நான் செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னும் போது, நீங்க செக் பண்ணுங்க, எல்லா கேமரா ஃபுட்டேஜும் செக் பண்ணுங்க, கூட அந்த ஜோருக்கான எங்க அம்மா எந்த கார்ல வந்தாங்க எல்லாமே செக் பண்ணுங்க, தயவு செஞ்சு எங்க அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு ஹீரோயின் டீம் கிட்ட போயிட்டு அந்த டானா காணாம போனாங்க இல்லையா, அந்த டானாவுடைய பையன் பிராண்டன் தான் கால் பண்ணா. அவங்க அம்மா கடைசியா ஏதோ ஒரு ஏடிஎம்ல காசு எடுத்திருக்காங்க. முக்கியமா அவங்க என்னைக்கு காணாம போனாங்களோ அன்னைக்கு தான் காசு எடுத்திருக்காங்க. ஏதாவது கேமரா ஃபுட்டேஜ் கிடைக்குமான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது இதே டைம்ல ஒரு மெசேஜ் ஸ்டேசி தான் பண்றாங்க. நீ போயிட்டு அந்த பிரிசன் ஆபீசரை மீட் பண்ணு, அவங்க ஏதோ முக்கியமான தகவல் வச்சிருக்கன்னு சொன்னாங்க அப்படின்னும் போது ஹீரோயின் உடனே கிளம்பி போயிட்டு அந்த பிரிசன் லேடியை மீட் பண்றாங்க. ஸ்டேசி சொன்னா அன்னைக்கு ஜோ கூட ஏதோ ஒருத்தவங்க வந்தாங்க, அது யாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும்னு சொன்னா அது யாருன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா, அவங்க என்ன பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு போலீஸ் உள்ளுக்குள்ள வந்து பேசும்போது நான் எப்படி உள்ளுக்குள்ள நிக்க முடியும், என்ன வெளியே அமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல, அப்படின்னா ஜோ கூட வந்தது ஒரு போலீஸா, யார் அந்த போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவரு ரொம்ப ரொம்ப அழகானவரு, பார்க்கவே ஹேண்ட்ஸமா இருந்தாரு, ஆனா கையில வந்துட்டு வெட்டிங் ரிங் போட்டிருந்தாரு அப்படின்னு சொல்ல, இப்போ நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் ஆன்சர் பண்ணு, சும்மா வளவலன் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டாங்க. அது வேற யாரும் கிடையாது, உன்னுடைய பாஸ் தான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. அட பாவி, அப்படின்னா எனக்கே துரோகம் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெறியோட கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி இந்த கண்ணாடிக்காரனை காமிக்கிறாங்க. கண்ணாடிக்காரன் பாசமா ஒரு நாயை வளர்த்துக்கிட்டு இருக்கான். ரெண்டு பேருமே சேர்ந்துட்டு ரிஷியோடைய அக்கௌண்ட்ல இருக்க பணத்தை வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. கால் பண்ணி மாத்த ட்ரை பண்ணிருப்பாங்க, அக்கௌண்ட் எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பின்னெல்லாம் போட்டு நம்ம எப்படி யூபிஐ டிரான்சாக்சன் பண்றோம் அதே போல மாத்த ட்ரை பண்ணும்போது அந்த அக்கௌண்ட்டும் பிளாக்ல இருக்கு. இத பார்த்துட்டு கண்ணாடிக்காரன் பயங்கரமா ஷாக் ஆகுறான். அசிஸ்டன்ட்டை கூப்பிட்டு ரிஷியோடைய எல்லா அக்கௌண்ட்டும் பிளாக்ல இருக்கு, இதுக்கப்புறம் அவனை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், அவனுடைய கதையை முடிச்சிடு அப்படின்னு சொல்ல அசிஸ்டன்ட் போயிட்டு அந்த மாட்டு கொட்டகை மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அதை ஓபன் பண்றான். ரிஷி வந்துட்டு அட்டாக் பண்ணிட்டு தப்பிச்சு ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் போயிட்டு பாஸை மீட் பண்ணலான்னு போனா அந்த வயசான போலீஸ் உடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கு. பார்ட்டில பாஸ் பேசி முடிச்சுட்டு வெளியே வராரு. ஹீரோயினும் பின்னாடியே போயிட்டு 11 வருஷத்துக்கு முன்னாடி ஜோ கூட சேர்ந்துட்டு போயிட்டு நீ மாண்டியை மீட் பண்ணியாமே அது உண்மையா, அதை மறக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் எப்படி மறப்பேன், வயசாயிடுச்சு, ஆனா ஞாபகம் மறதி பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்றாரு. நீயும் ஜோவும் எதுக்காக போயிட்டு மாண்டியை மீட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவரு சொல்ல யோசிக்கிறாரு. சொல்லுங்க பரவாயில்ல, இப்போதான் எல்லாமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஜோக்கு வந்துட்டு மாண்டி ஏன் கொலை பண்ணா அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கணும். ஒருவேளை மாண்டிக்கும் உங்க அப்பாக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கோ, ஒருவேளை இவனுடைய இல்லீகலான விஷயம் எல்லாத்துக்கும் உங்க அப்பா சப்போர்ட் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு அந்த சந்தேகத்தை என்கிட்ட சொல்லும் போது நம்ம போயிட்டு அவங்கிட்டயே விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கிளம்பி போகணும். கிளம்பி போயிட்டு விசாரிக்கும் போது ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்ல, பொய் சொல்லாதீங்க, எங்க அப்பா மேலேயே ஜோ சந்தேகப்படுறான் அப்படின்னா கண்டிப்பா அவனை மன்னிக்கவே மாட்டேன், இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில பார்த்தா நான் நாக்கு புடிங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்பேன் அப்படின்னும் போது மேபி அதனாலதான் அந்த குற்ற உணர்ச்சியில் தான் ஜோ உன்னை விட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த கதையை விடுங்க, நீங்க இந்த விஷயத்தை எப்படி நம்புனீங்க, கூட எப்படி போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது போலீஸா இருந்தாலும் அவங்க கடமையை ஒழுங்கா பார்க்கல அப்படின்னா என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, மேபி அப்படி கூட இருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போனோம். நான் தான் வந்துட்டு பெர்மிஷன்லாம் வாங்கி கூட்டு போனேன், ஆனா ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல, இதை தெரிஞ்சா நீ எங்க கோவப்படுவியோ என்கிட்டயே கோச்சிப்பியோ அப்படின்னா இதுவரைக்கும் இந்த விஷயத்த சொல்லாம மறைச்சேன், வேற ஒண்ணுமே கிடையாது, சோ அதனால தான் சொன்னேன் மாண்டியை மீட் பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ எப்படி போயிட்டு அந்த மாண்டியை மீட் பண்ண, நேர்மையான வழியிலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோயின் யோசிச்சுட்டு இல்ல அப்படின்றாங்க. சோ அப்படின்னா நீ வந்துட்டு ரூல்ஸை பிரேக் பண்ணிருக்க, உன்னை மன்னிக்கவே முடியாது, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, உனக்கு நான் லீவ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பெண்ட் பண்றாரு. நிறைய கேஸ் விசாரிக்க வேண்டியது இருக்கு, நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னும் போது நான் தான் சொன்னேன் இல்லையா, போலீஸா இருந்தாலும் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாலும் நீ வந்துட்டு என் பொண்ணு மாதிரி, என் பொண்ணா இருந்தாலும் பாஸா ஒரு போலீஸா என் கடமையை மட்டும்தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. சார்லி அதுக்கப்புறம் அந்த லேடி போலீஸை காமிக்கிறாங்க. இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கெமிஸ்ட்ரி செட் ஆயிருச்சு போல, லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சார்லி அந்த ஏடிஎம் உடைய கேமரா ஃபுட்டேஜை செக் பண்ணும்போது கடைசியா அந்த டானா வந்துட்டு ஏடிஎம்க்கு வந்து காசு எடுத்துட்டு போறாங்க அப்படின்ற விஷயம் நல்லாவே ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதுதான் அந்த டானாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது லேடி போலீஸ் செக் பண்ணி பார்த்துட்டு ஆமா இவங்க தான் டானா, இந்த விஷயத்த வந்துட்டு சீஃபுக்கு கால் பண்ணி சொல்லணும், அதாவது ஹீரோயினுக்கு கால் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்ல இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. அந்த பாஸை காமிக்கிறாங்க. பாஸ் ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு சின்னதா பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. உடம்பு முழுக்க ரத்த கரையா இருக்கு. இவர் போயிட்டு சட்டையை கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. இவர் ஏதோ ஒரு விஷயத்த ஹீரோயின் கிட்ட இருந்து மறைக்கிறாரு அப்படின்னு மட்டும் நமக்கு நல்லாவே புரியுது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த கண்ணாடிக்காரனுடைய அடியால காமிக்கிறாங்க. இவன் ரிஷியை பிடிச்சி கொலை பண்ணி கொண்டு போயிட்டு ஒரு எரிஞ்சுகிட்டு இருக்கு அடுப்பு மாதிரி, அதுக்குள்ள போட்டு வரான். இதோட இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இப்போ 3வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயின் கிளம்பி போயிட்டு ஆக்கோவை பாக்குறாங்க. நீ வேலைக்கு போயிருப்பன்னு பார்த்தா என்னடி என் வீட்டுல என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்ன வேலையை விட்டு
சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு வெட்டியா தான் இருக்க போறேன், இவங்களுக்கு என்ன விஷயம் ஆச்சோ எல்லாமே சொல்லி ஜோஸ கண்டுபிடிக்கணும். ஜோ வந்துட்டு அந்த டானா கூட வெளியே போயிருக்கான். ஜோ எங்க அம்மாவை ஏதாவது பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராண்டன் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கான். என்னால வந்துட்டு எதுவுமே பண்ண முடியல, இப்போ வேலையும் சஸ்பெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, நீ விட்டு ஜோ வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ண வாய்ப்பு கிடையாது. ஜோ அப்படி பண்ணாலும் நீ எதுக்காக தேடி போற, அவனுடைய வாழ்க்கையை அவனே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னும் போது இல்ல நான் பேசணும் அப்படின்றாங்க. அவன் உங்ககிட்ட பேச விரும்பல அப்படின்னு சொல்ல, அது எப்படி உனக்கு தெரியும், அவன் சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா என்கிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கிறாங்க. எப்போன்னு கேட்கும் போது 11 வருஷத்துக்கு முன்னாடி விட்டு போனான் இல்லையா, அதுக்கப்புறம் சில மாதங்களுக்கு அப்புறமா என்ன வந்து மீட் பண்ணா. நான் வந்துட்டு எதுவுமே பேச விரும்பல, எதை பத்தியுமே வந்துட்டு கேட் கிட்ட பேச விரும்பல, நான் அப்படியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா மீட் பண்ண விஷயத்தையும் சொல்ல வேணான்னு சொன்னா அதான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல, அடி பாவி ஆக்குவா அப்படின்னா என்கிட்ட நீ போய் சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்ன மன்னிச்சுக்கோ, அவன் தான் சொல்ல வேணாம் அப்படின்னு சொன்னா, நாங்க மீட் பண்ண விஷயம் தெரிஞ்சா நீயும் கோவப்படுவ வருத்தப்படுவ, அமைதியா விட்டுறதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் அமைதியா விட்டேன், என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னும் போது நீ எப்போ கடைசியா ஜோவை பார்த்தன்னு கேட்கும் போது 5-6 மாசத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்றாங்க. அடி பாவி அப்படின்னா தொடர்ந்து கான்டாக்ட்ல இருக்கியான்னு கேட்கும் போது இல்ல ஃபர்ஸ்ட் டைம் உன்னை விட்டு போனதுக்கு அப்புறமா ஒரு 4-5 மாசத்துக்கு அப்புறமா வந்து என்ன மீட் பண்ணா. அதுக்கப்புறம் இப்போ 4-5 மாசத்துக்கு முன்னாடி நீ நானு ஸ்டேசி 3 பேருமே சேர்ந்துட்டு பார்க்ல வந்துட்டு யோகாலாம் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த டைம்ல பார்த்தேன் யாரோ வந்துட்டு தூரத்துல இருந்து நம்மளையே பாக்குறாங்க, முக்கியமா உன்னையே பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணும்போது அது ஜோ தான். நான் பார்த்த விஷயத்த ஜோ பார்த்தோன்னே அங்க இருந்து கிளம்பி போயிட்டான், அவனை பார்க்க முடியல பேசவும் முடியல அப்படின்னு சொல்லும் போது நீ பொய் சொல்லிட்ட அப்படின்னே சொல்லிட்டே இருக்காங்க. இப்போ ஸ்டேசி கால் பண்ணி ஒரு முக்கியமான விஷயமா பேசணும் வா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் கிளம்பி போயிட்டு மீட் பண்றாங்க. என்ன விஷயம்னு கேட்கும் போது ஜோ பத்தி, ஜோ வந்துட்டு 11 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை விட்டு போனா இல்லையா, அதுக்கப்புறம் ஸ்வீடன்ல ஒரு பார்ல சண்டை போட்டிருக்கான், குடிச்சிட்டு செமையா சண்டை போட்டிருக்கான். அந்த ஒரு போலீஸ் வந்துட்டு அவனை கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 4-5 மாசம் ஜெயிலுக்குள்ள இருந்துட்டு ஃபைன்லாம் கட்டிட்டு வெளியே போயிருக்கான். அதுக்கப்புறம் அவனுக்கு என்னாச்சு என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் ஒண்ணுமே நம்மளால கண்டுபிடிக்க முடியல, எங்க இருக்கானே தெரியல அப்படின்னு சொல்லும் போது இப்போ நம்ம ஹீரோயினுக்கு என்ன சொல்றது என்ன பண்றது அப்படின்னே புரியாம இங்க இருந்து கிளம்பி அந்த பார்க்குக்கு போறாங்க. நம்ம இங்க இருக்கும் போது தான் இங்க வந்துட்டு போயிருக்கான், நம்ம அவனை பார்க்கவே இல்லை, அவனும் எதுக்காக நம்மள மீட் பண்ணாம போனான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது சார்லி கால் பண்றாரு. அந்த ஏடிஎம்க்கு டானா வந்துட்டு போயிருக்காங்க, சரியா ரெக்கார்ட் ஆகல, அவங்க வந்துட்டு உள்ளுக்குள்ள வந்துட்டு வெளியே போறாங்க, அது மட்டும் தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஸ்டேஷன்ல ஆளக்கானும் எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பாஸ் எதுவுமே சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எதுவுமே சொல்லவே இல்லை என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க வந்துட்டு வேற ஆங்கிள் ஏதாவது ஃபுட்டேஜ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, ஏதாவது கிடைச்சா எனக்கு அப்டேட் பண்ணு, இப்போ வந்துட்டு ஒரு ஃபுட்டேஜ் இருக்கு இல்லையா அதை எனக்கு சென்ட் பண்ணு அப்படின்னும் போது நீங்க கிளம்பி ஸ்டேஷனுக்கு வாங்க நான் நேரடியா எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னும் போது இப்போ நான் வேற ஒரு வேலையா பர்சனல் வேலையா வெளியே வந்திருக்கேன், நீ எனக்கு அனுப்பு நான் பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னும் போது அனுப்பிச்சு விடுறான். அண்ட் ரிஷியோடைய கேஸ்ல ஏதாவது கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்கும் போது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நல்ல வேலை பார்த்துருக்க, வேற ஏதாவது கண்டுபிடிச்சா கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இதே டைம்ல பாஸ் அந்த லேடி போலீஸை கூப்பிட்டு கேட் வந்துட்டு கொஞ்ச நாள் லீவ்ல போயிருக்காங்க, அந்த அவங்க லீவ் முடிஞ்சு திரும்பி ஸ்டேஷனுக்கு வர வரைக்கும் எந்த கேஸோடைய ரிப்போர்ட்டும் அவங்க கிட்ட போக கூடாது, எந்த காலும் பண்ணக்கூடாது, ரிஷி கேஸ் உட்பட எந்த கேஸ் எல்லாம் கேட் ஹேண்டில் பண்ணாங்களோ எல்லா கேஸையுமே வேற ஒரு டீம் டேக் ஓவர் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்ல, ஆனா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீ போயிட்டு நான் சொன்ன வேலையை மட்டும் பாரு, கூடிய சீக்கிரமே சஸ்பென்ஷன் முடிஞ்சு கேட் வந்துட்டு டீம்ல ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த விஷயத்த இந்த லேடி போலீஸ் போயிட்டு சார்லி கிட்ட சொல்லும் போது அவன் ஷாக் ஆகுறான். அட பாவி என்ன காரியம்டா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் தெரியாம அந்த வீடியோ ஃபுட்டேஜ் மட்டும் அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டேன், என்ன ஆக போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான். இப்ப அப்படியே அங்க சீன் கட் ஆகுது, ஹீரோயினையும் பிராண்டனையும் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த கேமரா ஃபுட்டேஜ போட்டு காமிக்கிறாங்க. இவங்க தானே உங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா இவங்க தான், இவங்க எதுக்காக அந்த ஏடிஎம்க்கு போனாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் புலம்புறான். சரி உங்க அம்மாவுடைய பேங்க் டிரான்சாக்ஷன்லாம் செக் பண்ண அப்படின்னு சொன்னல, உங்க அம்மா வந்துட்டு ஒரே ஒரு அக்கவுண்ட் தான் யூஸ் பண்றாங்களா இல்ல மல்டிபிள் அக்கவுண்ட் யூஸ் பண்றாங்களான்னு கேட்கும்போது நிறையவே 2-3 யூஸ் பண்றாங்க, ஒன்னு மட்டும் தான் ரெகுலரா யூஸ் பண்ணுவாங்க, அந்த ஒரே ஒரு அக்கவுண்ட் உடைய பாஸ்வேர்ட் மட்டும் தான் எனக்கு தெரியும், அதை மட்டும் தான் செக் பண்ணேன், மத்ததெல்லாம் செக் பண்ணோம் அப்படின்னா பாஸ்வேர்ட் வேணும், நான் செக் பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னும் போது கரெக்ட் நீ செக் பண்ண ட்ரை பண்ணு, அன்யூஷுவலா ஏதாவது டிரான்சாக்ஷன் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாரு, அந்த டீடைலும் நமக்கு வேணும். அதுக்கப்புறம் ஜோவை பத்தி ஏதோ கண்டுபிடிச்சேன்னு சொன்னியே அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் இந்த ஜோ யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்
ஆன்லைன்ல எங்கேயாச்சும் கிடைக்குமான்னு சர்ச் பண்ணேன். அப்படி சர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஜோ பத்தி எதுவுமே கிடைக்கவே இல்லை. அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. பழைய விஷயங்கள், அதாவது இப்போ ஒரு வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறோம் அப்படின்னா அந்த பெயிண்ட் பழசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேல பெயிண்ட் அடிப்போம் தெரியுமா? அப்படி மேல நம்ம புது பெயிண்ட் அடிச்சாலும் அதை சுரண்டி பார்க்கும்போது உள்ளுக்குள்ள பழைய பெயிண்ட் நம்ம அடிச்சிருக்கோம். அது என்ன கலரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியுமா? இது எல்லாத்தையும் இவன் தான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றான். சோ அந்த மாதிரி இந்த நேம்ல இல்ல இந்த போட்டோல யாராவது அக்கவுண்ட்ஸ் ஏதாவது ஓபன் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு பழைய Facebook உடைய அக்கவுண்ட பார்த்தேன். ஆனா அதுல பேர் மட்டும் மாறி இருக்கு, போட்டோ உண்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கவுண்ட காமிக்கும் போது போட்டோ வந்துட்டு நம்ம ஜோடைய போட்டோ தான், நேம் மட்டும் ரெஜி கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கு. அங்க வந்துட்டு அபவுட்ல போட்டிருப்போம் தெரியுமா, நமக்கு என்ன பிடிக்கும், என்ன பாட்டு பிடிக்கும், என்ன படம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே ஜோக்கு என்ன பிடிக்குமோ எல்லாமே அங்க கரெக்டா இருக்கு. மேபி ஜோ வந்துட்டு இந்த அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த அக்கவுண்ட டெலீட் பண்ணிருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ அந்த பையன் நம்ம ஹீரோயின் கிட்ட எங்க அம்மாவை இவன் தான் கடத்திட்டு போயிருக்கான் அப்படின்னா ஏதாவது பண்ணுவானா, இவன் ரொம்ப மோசமானவனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கண்டிப்பா கிடையாது, இவன் தான் கூட்டிட்டு போனா அப்படின்னா உங்க அம்மாக்கு எதுவுமே ஆகாது, உங்க அம்மாவை சேஃபா கூட்டிட்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த கேமரா ஃபுட்டேஜ் உடைய வேற ஆங்கிள் இருக்கான்னு பாருங்க, அப்பதான் கூட யாரு வந்தா அது எந்த காரு அப்படின்லாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னும் போது அதை நான் ஆபீஸ்க்கு போயிட்டு செக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு உள்ளுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்டை டேப் பண்ணா கார்டை வந்துட்டு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அட பாவீங்களா, நான் வரலன்னு பிளாக்கே பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு வழியா உள்ளுக்குள்ள போயிட்டு இவங்களுடைய லேப்டாப்பை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது அங்கேயும் ஆக்சஸ் பிளாக் ஆயிருக்கு. பக்கத்திலேயே சார்லியுடைய லேப்டாப் இருக்கும். அந்த லேப்டாப்ல ஏதாவது கேமரா ஃபுட்டேஜை கண்டுபிடிச்சிருக்கானான்னு பார்க்கும்போது அந்த ஏடிஎம்க்கு பக்கத்திலே இன்னொரு கேமரா இருந்திருக்கு மக்களே. அந்த கேமரா ஃபுட்டேஜை கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். ஒரு காரை விட்டு இறங்கி வந்துட்டு இவங்க ஏடிஎம்ல காசு எடுத்துட்டு போறாங்க. அதை இவங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அங்க வந்த சார்லி, இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஆக்சுவலா நீங்க இங்க வரவே கூடாது, இந்த விஷயம்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னும் போது நான் டானாவை கண்டுபிடிக்க ட்ரை பண்றேன், ஜோவை பத்தி கண்டுபிடிச்சாதான் டானாவை கண்டுபிடிக்க முடியும், சொன்னா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது ஆனா நீங்க இல்லீகலா செயல்படுறீங்க அப்படின்னும் போது அதுக்கு இப்போ நீ என்ன பண்ண போற, நான் இந்த கேஸை முடிக்க தான் பாக்குறேன், தப்பா எதுவுமே பண்ணல அப்படின்னும் போது நான் போயிட்டு பாஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். நீ ஏதாவது பண்ணிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு பிராண்டனுக்கு கால் பண்ணி உங்க அம்மா வழக்கமா எப்படி ஏர்போர்ட்டுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரு டாக்ஸி கம்பெனில தான் வழக்கமா அம்மா டாக்ஸியை புக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றான். இவங்களும் கிளம்பி அந்த கம்பெனிக்கு போறாங்க. அங்க போயிட்டு விசாரிக்கும் போது ஆமா டானா வந்துட்டு வழக்கமாவே எங்க கிட்ட தான் கார் புக் பண்ணுவாங்க, அன்னைக்கும் ஏதோ ஒரு பையன் கூட டேட்டிங்க்கு போறேன், நான் இப்போ ஏர்போர்ட்டுக்கு போக கார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணது எல்லாமே உண்மைதான். ஆனா அதுக்கப்புறம் அவங்களே கேன்சல் பண்ணிட்டாங்க. என் பாய் ஃப்ரெண்டு வந்துட்டு எனக்கு பென்ட்லி அமுச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். சோ சந்தோஷமா நான் அதுல போறேன், இதை கேன்சல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல என்னது பென்ட்லியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அந்த காருடைய கம்பெனி பேர் வந்துட்டு பென்ட்லி போல மக்களே. இப்ப அப்படியே அந்த பென்ட்லி காரை காமிக்கிறாங்க. அந்த கார் வந்துட்டு அந்த கண்ணாடி போட்ட கொலைக்காரன் இருப்பான் பாத்தீங்களா, அவனுக்கு சொந்தமான காரு. டிரைவரை கூப்பிட்டு உள்ளுக்குள்ள வச்சு நீ டானா அப்படின்ற பொண்ணை கூட்டிட்டு வந்த இல்லையா, அப்போ வந்துட்டு ஏடிஎம்ல காரை நிப்பாட்டினியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்லையே நான் எந்த ஏடிஎம்லயும் காரை நிப்பாட்டல அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா இவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா எனக்கு டிப்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஏடிஎம்ல காசு இருக்க வச்சு அந்த டிப்ஸையும் வாங்கியிருக்கான் மக்களே. எவ்வளோடா வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது 500 யூரோ அப்படின்றா, நம்ம ஊரு காசுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50,000 வரும். நீ எனக்கே துரோகம் பண்றியா, நீ காசு வாங்கினது கூட பெரிய விஷயமே கிடையாது, அந்த ஏடிஎம்ல காரை நிப்பாட்டின இல்லையா அங்க வந்துட்டு கேமரா இருக்கும், கேமரா ஃபுட்டேஜ்ல எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருச்சு, அநியாயமா நீ ரூல்ஸை பிரேக் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஷூட் பண்ணி கொலை பண்ணி இவனையும் தூக்கிட்டு போயிட்டு அடுப்புக்குள்ள போட்டு எரிச்சிடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அந்த பிராண்டனை காமிக்கிறாங்க. இவன் வந்துட்டு ஒரு அக்கௌண்டன்ட்டுக்கு கால் பண்றான். இவர் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா பிராண்டனுடைய அம்மா டானாவுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றாரு, அந்த அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் எல்லாம் பண்றாராம். இவருக்கு கால் பண்ணி எங்க அம்மா உங்களுக்கு போன வாரம் கால் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எங்க அம்மாவுடைய அக்கௌண்ட்ல இருந்து 2.5 லட்சம் யூரோ வந்துட்டு காணாம போயிருக்கு, அவ்வளவு பணத்தை எங்க அம்மா எதுக்காக டிரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்க, இப்போ எங்க அம்மா எங்க உங்களுக்கு கால் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்களுடைய தனிப்பட்ட தகவல் எதையும் உங்ககிட்ட தர முடியாது, இப்போ நீ எதுக்காக அந்த விஷயம்லாம் கால் பண்ணி கேட்கற அப்படின்னும் போது அந்த ஜோ கூட தான் எங்க அம்மா வெளியே போயிருக்காங்க, அந்த ஜோ வந்துட்டு அவ்வளவு நல்லவன் கிடையாது, மோசமானவன், சொல்ல போனா எங்க அம்மாவை என்ன வேணா பண்ண வாய்ப்பு இருக்கு, அவன் தான் எங்க அம்மாவை மிரட்டி பணம் புடுங்கினானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன், தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த எல்லா விஷயத்தையும் யாரோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. இப்போ அந்த அக்கௌண்டன்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா உங்க அம்மாவுடைய தனிப்பட்ட தகவல் எதையும் உங்ககிட்ட தர முடியாது, தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ணி தொல்லை பண்ணாத, எதுவா இருந்தாலும் அம்மா ஊருக்கு வருவாங்க, வந்தவனே கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாரு. இதே டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா இந்த பையனுக்கு பின்னாடியே யாரோ வந்துட்டு இவனை
பிடிச்சி தள்ளி விடுறாங்க. அவனுக்கு செமையா காயம்படுது. அந்த போனையும் புடுங்கி தூக்கி போட்டு உடைச்சிட்டு அங்கிருந்து ஓடிடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சார்லிக்கு கால் பண்றாங்க. அவன் போனையும் எடுக்க மாட்டான். வாய்ஸ் மெயிலா போகுது. சார்லி, எனக்கு உன்னுடைய உதவி தேவைப்படுது, தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணு. நான் போயிட்டு விசாரிக்கும் போது டானா வந்துட்டு ஒரு கார்ல ஏறி போற விஷயத்த பார்த்தேன். அதுவும் நீ கண்டுபிடிச்ச அந்த வீடியோ ஃபுட்டேஜில் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் பிராண்டன் கிட்ட கேட்கும் போது அம்மா வழக்கமாவே ஒரு டாக்ஸி கம்பெனியில் தான் டாக்ஸி புக் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அங்க போயிட்டு விசாரிக்கும் போது டானா டாக்ஸியை புக் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டாக்ஸியை கேன்சல் பண்ணிட்டு என் பாய் ஃப்ரெண்டு எனக்கு பென்ட்லி கார் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அந்த கார்ல கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிருக்காங்க. சோ அந்த வீடியோல ஒரு பென்ட்லி கார் இருக்கு. அந்த காருடைய நம்பர் பிளேட்டும் நல்லாவே கிளியரா தெரியுது. அந்த காரு யாருக்கு சொந்தமான காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கண்டுபிடி, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. பார்த்தா அடுத்த காலே பிராண்டன் மூஞ்சில யாரோ பூரா விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு யார் உன்னை இந்த மாதிரி பண்ணா, யாரு அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தெரியல, போன் பேசிக்கிட்டு பார்க்ல நடந்து போனேன். அப்போ பின்னாடி யாரோ வந்து என்ன பிடிச்சி தள்ளி விட்டு என் போனையும் தூக்கி போட்டு உடச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது யாருன்னு பாக்கலையான்னு கேட்க பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றான். சரி ஓகே, இப்போ அது முக்கியம் கிடையாது, நான் ஒரு முக்கியமான லீட் கண்டுபிடிச்சிருக்கேன், வாங்க கிளம்பலாம், அவர் அதுக்குள்ள லஞ்சுக்கு போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. டே எங்கடா டிடெக்டிவ் மாதிரி நீ பாருன்னு கிளம்பி போயிட்டே இருக்க, உன்னை யாரோ அட்டாக் பண்ணிருக்காங்க, அது யாரு, உன்னை எதுக்காக அடிச்சாங்க அப்படின்ற விஷயம்லாம் கண்டுபிடிக்கணும், உன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு போல, சோ முதல்ல போலீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது முதல்ல நான் சொல்ற விஷயத்த கேளுங்க. ஆக்சுவலா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஸ்விம்மிங் காம்படிஷன் இருந்துச்சு. அப்போ அம்மா வந்துட்டு என் கூடவே நீந்திட்டு வந்தாங்க. உன்னால முடியும், உன் கூடவே நான் இருக்கேன், உன் கூடவே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கூடவே வந்தாங்க. என்னை விட அவங்க தான் வேகமா நீந்தினாங்க. அவங்கள பார்த்து தான் அந்த போட்டியில நான் வின்னே பண்ணேன். நான் எதுவா இருந்தாலும் எது பண்ணாலும் என் கூடவே அம்மா இருந்திருக்காங்க, எனக்கு சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு இப்போ ஏதோ ஆயிடுச்சு, காணாம போயிட்டாங்க அப்படின்னும் போது நான் அவங்க கூட சப்போர்ட்டா இருக்கணும், அவங்கள காப்பாத்த எல்லா முயற்சியும் பண்ணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின்கே கண்ணெல்லாம் கலங்குது. நெக்ஸ்ட் போயிட்டு அந்த அக்கௌண்டன்ட மீட் பண்றாங்க. யார் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த மாதிரி டானா காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிராண்டன் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான், நாங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். போன வாரத்துல ஒரு பெரிய அமௌண்ட் வந்துட்டு அம்மாவுடைய சேவிங் அக்கௌண்ட்ல இருந்து வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு அப்படின்ற விஷயத்தையும் பிராண்டன் சொன்னான் அப்படின்னும் போது ஓ அந்த கேஸை விசாரிக்க வந்திருக்கீங்களா தம்பி, நீ கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்ல இவனும் வெளியே போறான். இங்க பாருங்க மேடம், இந்த பையனுக்கு வந்துட்டு அவங்க அம்மா சந்தோஷமா இருந்தாலே பிடிக்காது, அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா தனியா இருக்கணும், அம்மா கூட இவன் மட்டுமே வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சுயநலவாதியா யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த அம்மா வந்துட்டு ஒரு பையன் கூட வெளியூருக்கு போயிருக்காங்க, அந்த பையன் கூட ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அந்த பையன் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணிருக்கான், என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிட்டு அதே ஊர்ல வந்துட்டு ஒரு வீடை வாங்க போறாங்களாம். அதுக்காக தான் பணம் கேட்டாங்க, நானும் மாத்தி விட்டேன் அப்படின்னு சொல்லும் போது என்னது ப்ரப்போசலா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உடஞ்சி போறாங்க. அட பாவி, ஏற்கனவே இவன் விடோன்னு போட்டுருந்துச்சு, நம்ம ஜோ வந்துட்டு மறுபடியும் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண போறானா அப்படின்னு சொல்லிட்டு உடஞ்சி போறாங்க. சரி அந்த மணிலாம் எந்த அக்கௌண்ட்டுக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீடைல்லாம் கேட்கும் போது மணியை வந்துட்டு ஒரு ஸ்விஸ் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாத்திருக்காங்க. அந்த அக்கௌண்ட் டீடைல்லாம் கொடுக்க அந்த டீடைலை வாங்கிட்டு நம்ம ஹீரோயின் இங்க இருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயின் சோகமா நடந்து போயிட்டே இருக்கும் போது யாரோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் பெருசா கண்டுக்காம நேரா போயிட்டு சார்லியுடைய வீட்டுக்கு கதவை தட்டும் போது அந்த பையன் சந்தோஷமா வந்து ஓபன் பண்றான். டேய் வேற யாரையோ எதிர்பார்த்த போல, நான் வந்து மூட ஸ்பாயில் பண்ணிட்டேனா, உள்ளுக்குள்ள வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உள்ளுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எனக்காக ஒரு ஸ்விஸ் பேங்க் உடைய அக்கௌண்ட் டீடைல் எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உங்களுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், நீங்க இதுக்காக கேஸை விசாரிக்கிறீங்க, இந்த கேஸை மத்தவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது உனக்கு புரியல, டானாவை இன்னும் காணோம், டானா எங்க போனாங்க அப்படின்னே தெரியல, நேத்து வந்துட்டு பிராண்டனை யாரோ அட்டாக் பண்ணிருக்காங்க, இன்னைக்கு என்ன யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, இந்த மாதிரி எல்லாமே மிஸ்டீரியஸா இருக்கு, தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணு அப்படின்னும் போது அவன் யோசிக்கிறான். இங்க பாருடா, என் வாழ்க்கையே அவன் கூட தான் வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சு திடீர்னு பார்த்தா கல்யாணத்துக்கு முன்னாடி ஜோ காணாம போயிட்டான், எங்க போனா என்ன ஆனா அப்படின்னு சொல்லிட்டு 11 வருஷமா எனக்கு ஒண்ணுமே தெரியல, திடீர்னு அவனை பார்த்தோம் அப்படின்னா அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும், அவன் என்ன பண்றான் ஏது பண்றான்னு கண்டுபிடிக்க நீ இருந்தாலும் முயற்சி பண்ணுவியா மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கரெக்ட் தான், சரி இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த ஸ்விஸ் பேங்க் உடைய அக்கௌண்ட் டீடைல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் நீங்க வந்துட்டு அந்த காரை பத்தின டீடைல்லாம் கண்டுபிடிக்க சொன்னீங்க இல்லையா, அந்த காருடைய ஓனரை மீட் பண்ணி பேசும்போது அவரு காரை வந்துட்டு ஏர்போர்ட் உடைய பார்க்கிங்ல பார்க் பண்ணிட்டு வெளிநாடு போயிட்டு இருக்காரு, 2 வாரமா வெளிநாட்டுல இருந்திருக்காரு, திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த காரு அங்கேயே தான் இருந்திருக்கு, யாரும் காரை கூட ஆட்டைய போட்டுட்டு போல, அவர் அந்த காரையும் யூஸ் பண்ணல,
பண்ணல அப்படின்னு சொல்ல, அப்படின்னா என்ன விஷயமாச்சு, பென்ட்லியை வந்துட்டு ஆட்டையை போட்டு கொண்டு போயிட்டு திரும்பி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்களான்னு கேட்கும்போது, இல்ல ஆக்சுவலா அது பென்ட்லி காரே கிடையாது, அது ஒரு ஃபோர்டு காரு, அந்த நம்பர் பிளேட்டை மட்டும்தான் காப்பி பண்ணிருக்காங்க, அந்த கடத்தல்காரன் வந்துட்டு பயங்கரமா பிளான் பண்ணி எல்லா விஷயத்தையும் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது, சரி இந்த டானா வந்துட்டு பிளைட்டை புடிச்சு கோஸ்டாரிக்கா போனாங்களான்னு கேட்கும்போது, இல்ல டானா வந்துட்டு பிளைட் டிக்கெட் புக் பண்ணிருக்காங்க, ஆனா அவங்க பிளைட்டை வந்துட்டு மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பிளைட்ல ஏறவே இல்ல, வேற பிளைட்ல போனாங்களான்னு பார்க்கும்போது அதுவும் கிடையவே கிடையாது, டானா வந்துட்டு நம்ம நாட்டை விட்டு எங்கேயும் வெளியவே போவே இல்ல, அந்த விஷயம் தான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, சூப்பர், வேற ஏதாவது கண்டுபிடிச்சா எனக்கு கால் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப பார்க்கும்போது, என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் ஸ்டேஷன்ல வந்துட்டு அந்த மாதிரி பிஹேவ் பண்ணிருக்க கூடாது, நான் மாண்டிய பத்தியும் கேள்விப்பட்டேன், அவன் உங்க அப்பாவை ஏன் கொலை பண்ண அப்படின்னே சொல்லாம இறந்து போயிட்டு இருக்கான், அதை நினைச்சாலும் வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்படின்னா எனக்கு இன்னொரு ஹெல்ப்பும் பண்ணு, எங்க அப்பா இறந்து போன அந்த கிரைம் ஸ்பாட்ல இருந்து ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டையும் கண்டுபிடிச்சிருக்காங்க, அந்த ஃபிங்கர் பிரிண்ட் யாருது அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் யாராலையும் கண்டே பிடிக்க முடியல, ஒருவேளை உன்னால முடிஞ்சா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் யாருக்கு சொந்தமான ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளியே போறாங்க. கரெக்டா அங்க லேடி போலீஸ் வராங்க. ஓ கதை அப்படி போதா, என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து பாஸ் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவரை போயிட்டு மீட் பண்ணி, இப்போ நீ என்ன பொய் சொல்ல போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, பொய்யா, நான் தான் உங்ககிட்ட எல்லாமே சொல்லிட்டேன் இல்லையா அப்படின்னும் போது, நீ சொன்னது கொஞ்சம் கூட அர்த்தமே கிடையாது, நீ சொன்ன விஷயத்த நான் இன்னும் நம்பவே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, ஆமா நீ வந்துட்டு கேலிகனுடைய ஃபைல் நாட்டு பார்த்தியா, அதுல என்ன கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கேலிகனுக்கு ஏதோ ஒரு போலீஸ் ஹெல்ப் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்ல, அந்த போலீஸ் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியான்னு கேட்கும் போது, வேற யாரு, நீ யாரா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது, கண்டிப்பா கிடையவே கிடையாது, நான் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி, நான் கேலிகனுக்குன்னு கிடையாது, யாருக்குமே ஹெல்ப் பண்ண மாட்டேன், எந்த விதமான கையோட்டும் வாங்க மாட்டேன், அந்த போலீஸ் அதிகாரி வேற யாரும் கிடையாது, உங்க அப்பா தான், கேலிகன் வாங்கி கொடுத்த அந்த பிளாட்டை தான் உங்க அப்பா உனக்கு கொடுத்தாரு, நீ இப்போ அந்த பிளாட்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, இவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. உடனே கிளம்பி போயிட்டு அம்மாவை கத்துன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா அப்பா வந்துட்டு ஒரு பொய்க்காரா, அப்பா போலீஸா வேலை பார்த்துட்டு அந்த கேலிகன் ஃப்ராடு பயலுக்கு ஹெல்ப் பண்ணாரா, அப்பா ஒரு மோசமான போலீஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த விஷயம்லாம் உனக்கு எப்படி தெரியும், இதெல்லாம் உனக்கு யாரு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, வேற யாரும் கிடையாது, பாஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பாஸ் இது மட்டும் தான் சொன்னானா இல்ல வேற ஏதாவது சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, வேற என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, சரி ஓகே உனக்கு இது எல்லாமே தெரிஞ்சு போச்சு, அதுவும் தெரிஞ்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, உங்க அப்பாக்கு யாரு கூடயோ கனெக்ஷன் இருந்துச்சு, யாரு கூடயோ அஃபேர்ல இருந்தாரு அப்படின்னு சொல்லும் போது இவங்க மனசே உடைஞ்சு போறாங்க. இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, போலீஸ் எல்லாருமே சேர்ந்துட்டு ஒரு பார்ட்டி பண்ணிருக்காங்க, அந்த பார்ட்டிக்கு இவங்களும் போயிருக்காங்க, அந்த பார்ட்டில வச்சு மத்த போலீஸ் அங்க இருக்க லேடி போலீஸ்லாம் காசிப் பேசும்போது, இந்த மாதிரி உங்க அப்பா வந்துட்டு யாரு கூடயோ கனெக்ஷன்ல இருக்காரு, அடிக்கடிக்க போயிட்டு அவங்கள மீட் பண்ணிட்டு வராரு, அந்த மாதிரிலாம் பேசினாங்க. ஆரம்பத்துல இது காசிப் தான், சும்மா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன், ஆனா உங்க அப்பா வந்துட்டு கண்டிப்பா வேற யாரு கூடயோ அஃபேர்ல இருந்தாரு அப்படின்னு சொல்லும் போது, நம்ம ஹீரோயின் மனசுடைஞ்சு போயிட்டு அப்படியே அங்கிருந்து வெளியே வராங்க, பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டே வெளியே வராங்க. இந்த டைம்ல சார்லி கால் பண்றாரு. ஒரு முக்கியமான விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கேன், உன்னுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுடைய ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் நீ சொன்ன செக் பண்ணி பார்க்கும்போது, அந்த ப்ரொஃபைல உன் பாய் ஃப்ரெண்ட் உருவாக்குன மாதிரியே தெரியல, ஒரு 9 வயசு பையன் தான் கிரியேட் பண்ணிருக்கான், ஸ்டார்டிங்ல அவனுடைய அக்கௌண்டா தான் அந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் தான் ஜோடி அக்கௌண்டா மாத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 9 வயசு பையனுடைய போட்டோவை சென்ட் பண்ணும்போது, யார் இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாக்குறாங்க. இதே டைம்ல வேற யாரோ கால் பண்றாங்க, யாருன்னு பார்த்தா போலீஸ். அந்த பிராண்டனை அட்டாக் பண்ணது வேற யாரும் கிடையாது, ஆக்வா தான், ஆக்வாவை கைது பண்ணிருக்கோம், உடனே கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னும் போது, என்னது ஆக்வாவா, அவ எதுக்காக பிராண்டனை அட்டாக் பண்ணும், அவளுக்கும் பிராண்டனுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இங்கிருந்து கிளம்பி ஸ்டேஷன் போறாங்க. அந்த பொண்ணு அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கா. இதே டைம்ல நம்ம ஹீரோனுடைய பாஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவரு ஏதோ ஒரு ஃபைல டெலீட் பண்றாரு. அடுத்து அந்த குட்டி பையனை காமிக்கிறாங்க, அந்த குட்டி பையன் கூட நம்ம ஜோ இருக்காரு, அது வந்துட்டு ஜோவுடைய பையன் தான் போல. அப்புறம் டானாவை காமிக்கிறாங்க, டானாவை கடத்தி கொண்டு போயிட்டு, இதுக்கு முன்னாடி அந்த கண்ணாடிக்காரன் எப்படி மாட்டு கொட்டகையில ரிஷியை அடைச்சு வச்சிருந்தானோ அதே போல டானாவையும் அடைச்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இது வரைக்குமே 50 நிமிஷத்துக்கு மேல வந்துருச்சு, இன்னும் ஒரு 2 எபிசோட் இருக்கு மக்களே, அதை நாளைக்கு போடுறேன். நம்ம சேனல்ல வரக்கூடிய எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.